வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நாம தான் தலை கேமர். உங்களுக்கு தெரியும்ல நம்மளோட பேர் என்னென்னு, தலை கேமர். ஸோ நம்மளோட பேரை மாற்றிட்டோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான பர்த்டே இல்லை மெரி கிறிஸ்மஸ் காய்ஸ். ஸோ எங்களோட ஏரியாவில் ஃபுல்லாகவே தூள் கிளப்புறாங்க கைஸ். கொழும்புல எல்லாம் ஃபுல்லாக நான் இப்போ வெளியே இருந்து தான் லான் பண்ணிக்கிறேன். செம்ம மாதிரி பட்டாசுலாம் அனுப்பி நான் லான் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த இதில் வந்து எவ்வளோண்டா அப்படி வந்து இன்றைக்கி வந்து நான் கூட கில்ஸ் எடுப்பேனோ தெரியலை. ஆனால் வந்து பார்க்கலாம் கைஸ் நமக்கு எத்தனை கில்ஸ் இன்ன வரைக்கும் எடுக்கலான்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரோ மாதிரி விளாட போகிறோம். ஸோ பார்த்துட்டு அப்படி விளாடுவோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸும் போடுவேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் போட்டு விளாடுவோம் போடுறோம். ஸோ வாங்க கைஸ் விளாடுவோமா. ஸோ வாங்க கைஸ் நம்மளோட இது வந்து இன்னொரு ரேங்க் வந்து கூடி வைக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இது போல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். நீங்கள் வந்து எங்களோட ஸ்ரீலங்காலண்டா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா கிரிபாத் சாப்பிடுவாங்க. கூட ஆளுங்களுக்கு கிரிபாத் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டு ரொம்ப ருசியாக வைக்கும். அதே மாதிரி வந்து இது என்னமோ குக்கீஸ் மாதிரி நொடிங்க கைஸ். அதுவும் செம்ம டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட இந்தியாவில் அப்படி என்ன நீங்கள் மெரி கிறிஸ்மஸில் சாப்பிடுவீங்களோ அது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ எங்களோட யூடியூப் சேனல் அப்படியே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லாருக்கும் நான் போடுற இதெல்லாம் வந்து சேரும். ஸோ இதுவே நீங்கள் ஆல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக செய்வேன். ஸோ அதில் ஒருத்தர் இந்த கேரக்டர் போட்டிப்பேன். இவன் கேரக்டர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சாக்கும் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்குன்னு போடுங்க. பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நாங்கள் பசங்க இறங்குவோம் கைஸ். ஒரு ஹெட்செட்டுன்னு வாங்கணும். பார்க்கலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து என் ஃபேஸை காட்ட ஆசை இருந்துச்சாக்கும் மறந்துடாமல் நான் வந்து டெலிவரி பண்ணி வாங்கி முடிஞ்சு வெப்கேமை. ஸோ வெப்கேமை வாங்கி முடிஞ்சதுக்கு பிறகு அதையும் போட்டு மட்டும் தைக்குது. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என் ஃபேஸை காட்ட விருப்பமாக இருந்தாலும் மறந்துடாமல் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அப்போ தான் நான் போடுவேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இது போல டே. ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த டே ரொம்ப நல்லா போயிட்டு கொண்டிருக்குது. உங்களோட டே இன்றைக்கி எப்படி போய்ட்டு கொண்டிருக்கீங்க? ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிற சுற்றி நமக்கு வந்து ஹாப்பி மெரி கிறிஸ்மஸ்னு சொல்லி போடாமல் இருக்கக்கூடாதுல்ல. எங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இதாகவும் சொல்லி தான் இன்றைக்கி ஒரு கேமிங்கில் எனக்கு இது போடுவேன். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டிக்கர் தேடினேன் கைஸ். கட்டாயமாக ஒரு கூகுளில் ஃபுல்லாக போய்ட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். வரல. ஆக்சுவலி நான் வந்து இந்த கேமில் உங்களுக்கு மெரி கிறிஸ்மஸ் போடுவேன்னு சொல்லி ஒரு சின்ன மைண்ட் ஒன்று. எனக்குன்னா இந்த பேக் பிடிக்கவே பிடிக்காது கைஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வந்து போகிறேன்னா மறந்துடாமல் நானும் போய்ட்டு இந்த கேமில் இது உள்ளுக்க போய்ட்டு சேர்ந்துட்டு அப்படி வந்து கோடை வந்து ட்ரான்சாக்ஷன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த கேம் வந்து அப்படி விளாண்டு கொள்ளலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் விளாடுவோம். இந்த கேம் வந்து உங்களுக்கு அப்படி என்ன பிடிச்சிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து எப்படி என்ன பார்த்திக்கிறாங்கடா கைஸ் விளாடுவோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் கைஸ். எங்களோட அக்காவுக்கு வந்து பைத்தியம் கைஸ் சுத்தம் அப்படி கற்றி கொண்டிருக்காங்க. ஸோ வாங்க கைஸ் விளாடுவோங்க தான். ஓகே கைஸ் இப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்து இக்னோர் பண்ணாமல் அப்படி நம்ம விளாடுவோம். ஸோ என்னென்னாண்டா நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரியில் எப்படி என்ன ஸ்பெஷலாக ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்றீங்களோ அதை சொல்லுங்கள். எங்களோட ஸ்ரீலங்காவில் எப்படியும் குக்கீஸ், கிரிபாத், முறுக்கு அப்படி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது ஜிலேபி அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களோட இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஏகப்பட்ட மாதிரி ஆமார்க்கு வந்து தேடிக்கணும். ஸோ வாங்க தேடிக்கணும். நான் வந்து என் அப்பா கிட்ட கேட்டேன் கைஸ். ஒரு மார்வல் ஸ்பைடர்மேன் கேமும் உங்களுக்கு தேடி வரும். அதுவும் கிராஃபிக் கார்டு இல்லாமல் விளாடலாம் கைஸ். அதுக்கு வந்து உங்களோட இது வந்து கூட நான் இது வேறப்பா என்னங்க நான் ஸ்னைப்பராக இது தெரியல கைஸ். பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டார்கெட் எவ்வளோ கில்ஸ் எடுக்கிறோன்னு தான். ஸோ எந்த நேரமும் ஒரே டார்கெட் போட இல்லாமல் வைக்கிற சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முழு டீமையுமே கொத்தாக முடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் எத்தனை கில்ஸ் எடுக்கிறோம். ஸோ கில்ஸ் எடுக்கிறது கைஸ் டார்கெட் முழு பூயா கவுண்டில் வந்தவனுங்களே முதல்ல ஃபுல்லாக சாவடிக்கிறது தான் கைஸ் நம்மளோட வேலை. ஓகே கைஸ் ஸோ இப்போ நமக்கு 1 கில்ஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ் உங்களுக்கும் ஒரு அசால்ட் ரைஃபிள் ஒன்று விளாடணுன்னா மறந்துடாமல் போடுவோம் கைஸ். ஓகே அசால்ட் ரைஃபிள் நீங்களும் என்னோட சேர்றேன்னா நான் மறந்துடாமல் கோடையும் போட்டுவிட்டோம். நீங்கள் அதை என்னோட சேர்ந்து விளாடலாம். ஸோ வாங்க கைஸ் இன்றைக்கி தடவை நீங்கள் எல்லாம் உங்களுக்கு இது நீங்கள் எதாவது எனக்கு புதுசாக வாரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் போடுவாங்க. அப்போ தான் நான் இது வரும். எங்களோட டார்கெட் என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் 50 மட்டும் வரும் கைஸ். அப்போ தான் கைஸ் நமக்கு வந்து
இது போகலாம், என்ன சொல்கிறது, பப்ஜியும் இதுவும். உங்களுக்கு பப்ஜி ட்ரை பண்ணுறேன்னா பப்ஜி லைட், பப்ஜி நியூ ஸ்டேட் நியூ இயர் ட்ரை பண்ணுறேன்னா மறந்துடாமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அப்படி இந்த கேம் அப்படி என்ன பிடிச்சிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், ஸோ விளாடலாம். ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்கும் வந்து தமிழ்நாடு விளாடுவீங்க. ஸோ எந்த சேனலுக்கு போயிட்டு தலை கேமர்னு சொல்லி அடிச்சுடுங்க. ஸோ இதை நான் பப்ளிக்கில் தான் போட்டிப்பேன். ஸோ இன்றைக்கி எவங்களும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லோரும் கூட கொத்தாக வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி முழு கொத்தாக முடிக்க போகிறேன் கைஸ். ஸோ வரலாம் கைஸ், அப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் அப்படி யாரும் புதுசாக மெம்பராக சேர ஆசை இருந்தீங்கன்னாக்கும் மறக்காம மெம்பர் ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சாக்கும் நீங்களும் போய்ட்டு என் சேனலில் கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கணும். இல்லாக்கும் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ நான் வந்து என்னென்னாண்டா கைஸ், ரொம்ப ஹார்டாக வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியன் வந்து போடுறதா இருந்தேன். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், செம்ம மாதிரி ஸ்கிட்டாவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேலையே செய்யலை கைஸ். ஸோ என் அப்பா எல்லாம் சொல்லிக்கிறேன், GTA San Andreas, GTA Vice City என்ன லேப்டாப் வேறு அதுக்குள்ள ஆப்ரேட் ஆகிடுச்சு. அப்படி இல்லாட்டி நான் பாட்டு எங்களோட அம்மாவோட இதை போட்டு பர்சனல் இதாக்கி போட்டு என் சேனல்லே அதுலேருந்து லாகின் ஆகிப்பேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் GTA Vice City ட்ரியாலஜி நான் எனக்கு ஆகிக்குது கைஸ். GTA San Andreasல ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது. ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அவங்களுக்கு பார்த்தா கண்ணு வலிக்குமான்னு சொன்னீங்களாக்கும் பாருங்கள், சொல்லுங்கள். நான் வந்து GTA San Andreas டெஃபினிட்டி எடிஷன் போட்டு ட்ரை பண்ணுறேன். அதுதான் இப்போ டெவலப் பண்ணிங்கன்னா என் அப்பா வேறு ஈக்கிறேன். இப்போ நான் அப்பா வேறு என் லேப்டாப்பை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ GTA 5 வந்து என் அப்பா ஏன் கேட்டீங்கன்னா அப்பா சொல்ல போட்டுருவான்னு சொல்லி, அதுவும் என்னன்னா நமக்கு லோ அண்ட் பிசியில் தான் விளாடலும். அது வந்து ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை. RDR வந்து நான் பார்த்தேன், RDR விளாடலாமல் தெரியும். ஆனால் மாஃபியா 2 டெஃபினிட்டி எடிஷன் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. உங்களுக்கு ஆச்சு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி நமக்கு 7 kills கைஸ். முழு கொத்தாக வாரான்கள் இன்னொரு 38 சொச்சம் வைக்கிறாங்க. ஸோ வாங்க கைஸ் எடுத்துக்கலாம். நீ முழு கொத்தாக எல்லாத்தையும் முடிக்கிறோம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், என்னை பெட்டுக்கு ஏகப்பட்ட மாதிரி இமோட்ஸ் டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து கூட இருந்துச்சு இழுக்கிறேன்னா மறந்துடாமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படி எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரே இது தடவை பார்க்குறது தான். வீடியோ வந்து லாங்காக ஆகிச்சாக்கும், கொஞ்சம் இதாகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்குன்னு சொல்லி மாதிரி இது என்னென்னா, இந்த செக்ஷனில் புதுசாக ஒன்று தானே, இந்த செக்ஷனில் புதுசாக வைக்கிற இந்த கேமில் வந்து என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒண்டிக்குது கைஸ். அது என்னென்னாண்டா, அந்த வாட்டர் ஐஸ் கட்டி ஆக்கிக்கிறாங்க. மற்ற கேம் வந்து நீங்கள் வந்து பழைய இதுக்கு போனீங்களாகும் கேம் வந்து தண்ணியில் இருந்தாலும் வந்து கட்டியான தண்ணி மாதிரி இருக்காது. அது வந்து வேறு மாதிரி தான் தண்ணிங்க. ஆனால் வந்து ஐஸ் கட்டி போட்டு செம்ம மாதிரி அசிங்கமாகிக்குது கைஸ் கேம். மேபி இந்த கேம் வந்து யார் விளாட்றாங்களோ அவங்களோட வரலாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் சரி பப்ஜி லைட் வந்து அவ்வளோ இது இல்லை. ஸோ பப்ஜி மொபைல்னு சொல்லி ஒருத்தனை மூஞ்சி போகிறோம். நியூ ஸ்டேட் நியூ இயராக வந்து நான் டெவலப் பண்ணி விளாண்டு பார்த்தேன். நான் வந்து இது வந்து என்னென்னா லெக் அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒன்று நிப்பாட்டினேன். என் ஃபோனை வேறு மாற்றுறோம் கைஸ், விவோக்கு மாற்ற போகிறேன். பார்க்கலாம், அவங்க அம்மா வாங்கி தருவாங்களாம் தெரியல. ஸோ உங்களுக்கு இப்போ தான் எனக்கு வீசு வந்தது, எங்களோட அம்மா வாங்கி தரதாக்கும் நல்லா. ஸோ விவோ அப்படி எனக்கு தெரியாது, வாங்கி தர மாட்டேன் எப்படியும். ஆனால் வந்து எப்படின்னா கைஸ், வந்து தடவை நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு கொத்தாக வருவானோ இல்லை அவனை அப்படி எல்லாத்தையும் முடிச்சு போடுவோம். ஸோ எனக்கு அடுத்து கேமிங்கெல்லாம் வரும். நான் வந்து மிஸ்டர் மீட் 2 ட்ரை பண்ணேன் கைஸ். கையில் நடுங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். என்னென்னா நான் வந்து ஈஸி மூடில் போவேன், கோஸ்ட் மூட்னு ஒண்டிக்குது. அதில் வந்து மிஸ்டர் மீட்டுக்கு உங்களை விளங்காது. நான் வந்து இப்படி கையில் நடங்க ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். மிஸ்டர் மீட் 2 ட்ரை பண்ண போட்டு வந்துச்சு பாருங்கள். ஐடென்டி கார்டு ஒன்று தேடணும், இதெல்லாம் பண்ணிட்டு பின்னுக்காடு மிஸ்டர் மீட் அடிச்சு கிட்டத்தட்ட 3 தடவை அடி வாங்கினேன் கைஸ். ஷூராக தான் கைஸ் சொல்கிறேன். இந்த கேமில் எனக்கு இந்த ஹொரர் கேம்ஸ்லாம் விளையாட போல் கையில் நடங்கும். அதுவும் வேறு யாரும் விளையாட பார்த்து அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னென்னா இந்த கேம் வந்து நான்டா இப்படியெல்லாம் செஞ்சுப்பேன், நான்டா அப்படியெல்லாம் செஞ்சுப்பேன்னு சும்மா சொல்லுவேன். ஆனால் வந்து எனக்கு கேமுக்கு வந்து பயம் கைஸ். உங்களுக்கு இந்த கிட்டியோட பேர் வந்து மாற்றலும். ஸோ உங்களுக்கு இது கிட்டியோட பேரை மாற்றுறேன்டா விளாடுவோம். ஸோ எங்களோட அப்பையெல்லாம் சொல்லி நான் ஃபியஸ் டு ஃபத்தம்னு சொல்லி ஒரு பேய் கேம் முடியுது, அதையும் போடுவோம். அது வந்து லேப்டாப்பில் விளாடுறது.
2 கேம் சொல்லிக்கிறேன் அவருக்கு. மாஃபியா 2 டெஃபினிட்டிவ் எடிஷன், அதே மாதிரி மார்வல் ஸ்பைடர்மேன் கேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அவர் பார்த்து வெனம் பஞ்சுண்டிக்கும் கைஸ், எத்தனை கைஸ் செம்ம மாதிரிக்கும். ஸோ இது வந்து நான் கூட்டு நிமிஷம் எழுக்கிறேன்னா மறந்து நம்ம ஸ்கிப் பண்ணி ஃப்ளேவர் பண்ணலாம். ஆனால் வந்து நான் இதில் ஏற்கனவே கொத்தா எல்லா பேர்த்தையும் முடிக்கிறேன். நமக்கு எவன் கூட சப்போர்ட்டாக இல்லை கைஸ், கொட்டை தான் நாங்கள் விளாட போனோம், யாரும் கூட வரல கைஸ். ஸோ ஆக்சுவலி நான் மட்டும் தான் தண்ணி விளாடுற சோகம். ஸோ நீங்களும் என் ஃபேன் ஆயிருந்தீங்கன்னாக்கும் மறந்துடாம பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற ஒரு லைக் சரி சேனல் பாருங்கள், ரொம்ப மோட்டிவேஷன் ஆகிக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த பெல் ஆகிக்கும். அதே மாதிரி லைக் போட்டுருந்தா எனக்கும் அது ரொம்ப மோட்டிவேஷன் ஆகிக்கும். ஏன்னா டார்கெட் வந்து 500K சப்ஸ்கிரைப். லைக் நீங்கள் வந்து எனக்கு லைக் போட்டு சொல்லுங்கள். ஸோ கைஸ் லைக் போட்டு இதாகுங்க, அப்போ தான் நான் போடுற கேம் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து சேரும். ஸோ இது வந்து நான் வந்து GTA San Andreasல ஒரிஜினல் வெர்ஷன் போட்டேன்னு சொல்லி நீங்கள் முதல்ல எக்யூப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிறீங்க, எல்லாருக்கும் கூட பிடிக்கும் வந்து GTA San Andreas ஒரிஜினல் வெர்ஷன். ஏன்னா எல்லோரும் வந்து ஃபேனிக்கிறாங்க, சில ஃபேன் ஏன்னா GTA San Andreasக்கு கூட ஃபேனிக்கிறீங்க. ஸோ அதையும் டெவலப் பண்ணுவோம். இன்னொன்று இது GTA Vice Cityக்கும் சில ஆட்கள் இருப்பீங்க. ஸோ GTA Vice Cityக்கும் நான் வந்து கட்டாயமாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ வந்து என்னென்னா நான் இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண தவிக்கிறேன். அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு SD கார்டு வேணும். ஏன்டா நான் வந்து ஆக்ட் பண்ண போகிறேன் இதை ஃபுல்லாக. ஸோ அது என் ஃபேஸை பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் கைஸ், நமக்கு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு. ஸோ நம்ம தலை கேமரில் மாற்றிட்டோம் பேரை. ஏன்னா கிக்கின்னு சொல்கிற பேர் வந்து இதான் ஆகும். ஸோ கிக்கிக்கு வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி நான் தனியாக விட்டுட்டேன். ஸோ நமக்கு 10 பேர் நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிக்கிறோம், கொத்தாக முடிச்சிக்கிறோம் கைஸ். ஸோ எல்லோரும் வந்தான் வேடிக்கை எங்கள் மண்டே வந்து காட்டுறியா? நான் வந்து மண்டேலே தான் கைஸ் சுட்டுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மண்டேயில் ஷூட் பண்ணி, ஏன்னா வந்து எனக்கு வந்து ஸ்னைப்பர் ரொம்ப பிடிக்கும் கைஸ். இது ஸ்னைப்பராக என்னங்க? கிங்ஃபிஷர் கான். இது கிங்ஃபிஷர் சொல்லி ஸ்னைப்பரா? வேலையில்லாத எஸ்எம்ஜி ஒன்று வச்சு ஷூட் பண்ணிக்கோனீங்கன்னா தெரியாது இது என்ன கான். ஆமாம்ல எஸ்எம்ஜி மாதிரி தான் இதுக்கு கிரேஸ் என்னமோ ஒரு கான். ஸோ வாங்க இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் எழுத்துக்கணும், இந்த நிமிஷம் ப்ளே ஃபோர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நமக்கு ஃபைனல் ஃபைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ பார்க்கலாம் எனக்கு எத்தனை கில்ஸ் எடுக்கணும். நம்மளோட டார்கெட் இல்லை, ஒரே டார்கெட்டாக கொடுத்து கொண்டிக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் யார் சரி சொன்னீங்களாக்கோ புஷ்பா நியூ அப்டேட்டை பார்த்தீங்கன்னாக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? சும்மா சரி பர்ச்சேஸ் பண்ணனாக்கும் எனக்கு வந்து செம்ம மாதிரி சொன்னேன். ஸோ வாங்க அப்படி விளாடுவோம் டைம் பாஸுக்காண்டி. என்னென்னா நான் வந்து இதை கேம்ஸ் தான் கைஸ் விளாடுவேன். நான் வந்து வெளியவே போகிறதே இல்லை. ஏன்னா நான் வந்து சின்ன வயசு தான், ஆனால் வந்து நான் வந்து விளாடுவனும் செய்வேன். ஸோ விளாடுவோம். ஸோ அவனை ஷூட் பண்ண போடுவோம். என்னடா வர இல்லை மண்டேலேயே ஒன்று போட பார்த்தா மண்டே தான் காட்டியா செல்லாம் காட்டுதா? சபா நான் அங்கே ஒருத்தர் போகிறான், அவனை முதல்ல ஷூட் பண்ண போகலாம். போ வாயா இங்கே வாயா அங்கே வாங்க. என்னடா செஞ்சு முடியுது போவேண்டா. ஷபா நான் இதை விளாட முடியுறா சரி வரல. என்ன சரி புல்லட் சீக்குதா ஒன்று நம்மளை பண்ண பண்ணிடா. ஸோ பயம் இல்லாமல் அப்படியே போட்டுக்குவோம் வாங்க. கிங்ஃபிஷர் கன்னுக்கு வேறு வரது இல்லை ஸ்னைப்பரா. இதில் பேர் கிங்ஃபிஷர்னு தான் போட்டு இது கிங்ஃபிஷர் சொல்லி ஸ்னைப்பராங்க சொல்கிறீங்களா? அப்போ தான் என்ன கேம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா தான் போய்ட்டு தீபாவளி டே. ஸோ வந்து நான் வந்து இந்தியன் ஃபுட் ட்ரையே பண்ணிடல. நான் கேட்பரி பாக் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இருக்குது, நான் அது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வேறு வந்து வந்து சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக் அதுவும் சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாகியும். அதே மாதிரி இன்னொன்றைக்கும் லேஸ் சிப்ஸ் அதுவும் வேறு வேறுன்னு சொல்லுவோம். ப்ரிங்கிள்ஸ் அது வந்து வேறு பிராண்ட் தைக்கும் கட்டாயமாக இந்தியன் தெரியா. ப்ரிங்கிள்ஸ் வந்து இந்தியன் பிராண்ட் நினச்சோம் கொஞ்சம் சொல்லிங்களா? நீங்கள் வந்து இந்தியன் யார் சொல்லியிருந்தீங்களாக்கும் மறந்துடாமல் என்ன சிப்ஸ் பிராண்டு சொல்லி நல்ல பிராண்ட் ஒன்று போட்டிங்களா? ஸ்ரீலங்காவில் என்ன சொல்லி வாங்குவோம். இம்போர்ட் பண்ண மாதிரி ஒரே செம்ம பர்க் வந்துக்குது. வேறு என்னமோ சொல்லுவாங்க சமந்தா ஒரு ஹெட் ஒன்று போடுவா. யார் பர்க்கா என்ன சமந்தா ஒரு ஹெட் ஒன்று போடுவாங்க என்னமோ அது வேறுண்டு. இதை டெய்ரி மில்க் நான் வந்து சில்க் கேட்பரி சில்க் ட்ரை படிக்கிறேன். இதுவே இந்த கேமில் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து மினிகான் வச்சாங்க செம்மலை ஒரே கொத்தால ஒரே இதில் போடலாம். ஆனால் வந்து இதில் மினிகாம்னே இல்லையே. நமக்கு 15 கில்ஸ் வந்துக்குது.
ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ எங்களோட இன்றைக்கி வீட்லேயே செம்ம மாதிரி அதிரடியாக டிவியும் ஃபோனும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போஸ்டர் எல்லாம் கிண்டி போனான்னு கடைசியாக போவார்ல. ஸோ 2 பொட் பேர் நம்ம பொட்டா இல்லைன்னு தெரியல. ஆமாம் கைஸ், அவன் நாமும் பொட்டோ தெரியும், அவனும் பொட்டோ தெரியல. ஸோ நான் பொட்டை இருந்தீங்களாக்கும் நான் பொட்டுன்னு போடுங்க, நான் ப்ரோவாக இருந்தேனாக்கும் ப்ரோன்னு சொல்லி போடுங்க. ஏன்னா நான் வந்து முந்தி விளாட போகிறேன் பொட்டாக தான் விளாடுவேன். அது வந்து 5 கில்ஸ் 6 கில்ஸ் அதோட குறைவ 1 கில்ஸ் 2 கில்ஸ் சின்ன வயசில் விளாடுவோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை வந்து என்னமோ இந்த கேஷ் வந்து காணாமல் போச்சுன்னு சொல்லுவேன். சல்லி வந்து அக்கௌண்ட்லேருந்து காணாமல் போயிட்டுக்குது. 35,000 காணாமல் போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து நான் விளாடு நிப்பாட்டி இருந்தேன். ஸோ அதை சுற்றி நான் வந்து திருப்பி விளாட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதெல்லாம் யாருக்கு அனுப்பினா உங்களுக்கு அனுப்பித்தான் கைஸ். ஸோ வாங்க கைஸ் அடிக்கலாம். ஸோ எவனாச்சும் நம்மளை வந்து ஷூட் பண்ணால் அவங்களுக்கு நல்ல வாசி கைஸ். ஏன்னா நம்மளோட முழு புல்லட்ஸும் மாமர் எல்லாம் எடுப்பான். ஏன்னா இது தானே கைஸ். ஸோ வாங்க கைஸ் அப்படி விளாடுவோம். ஸோ அப்படி வாங்க கைஸ். என் எக்ஸாமுக்கு நான் படிக்க போகிறேன் கைஸ். இனிமேல் வந்து ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ண மாட்டேன். ஜனவரிக்கு போகிற தான். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்ல. இன்னும் எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது January 2 தான். அதுக்கு வந்து வரும். வா டான்ஸை போடு. இத்தா அட்டே டிஸ்கிட்டிக்கு டிக்கிறதுக்கு ஜிகிரு தாண்டா டபுள் எக்ஸ் தாண்டா நான் தாண்டா போடு போகிறேன்டா தீமைதான் வெல்லும் இவன் நினைத்தாலும் தீமைதான் வெல்லும் இவன் நினைத்தாலும் பர்பாய் மனிதன் உருவத்தில் அருகில் திருஹன்னான். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஸோ பார்த்து அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ கொத்தாக சாணம் வரும். அதில் அப்படி எக்யூப் பண்ண தயங்குது. ஸோ பெட் ஃபுட் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி எனக்கு எக்யூப் பண்ண சொன்னீங்களா போடலாம். இன்னொரு மேட்ச் விளாடுமா டே போடா வாயா. என்னையா நமக்கு இமோட்ஸ் வந்து இது போல் சொன்ன மாதிரி சொல்லுக்கு போய்ட்டு பார்க்கலாம் இமோட்ஸ் எவ்வளோ வந்துக்குதுன்ட்டு. ஸோ டவுன்லோட் தனியாக இல்லை. அது வந்து எல்கேஆர் என்னமோ இது கைஸ் வந்து எல்கேஆர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுமாக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இது உண்டு. இந்த வீடியோவில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடும் பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன். ஸோ பாய் கைஸ்.